ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நாக சைத்தன்யா, சமந்தா இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது போக போக அப்படியே அடங்கிடுச்சு. திரும்ப வந்து நாக சைத்தன்யா அவர்கள் சோபிதா அப்படின்றவங்கள கூட இப்போ எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கப்புறமே மறுபடியும் இந்த விஷயங்கள் பயங்கர பெரிய கண்டென்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாக சைத்தன்யா சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சமந்தா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்க வந்து அதை கருக்கலைப்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்களோட நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட சகுந்தலம் படத்தோட டைரக்டர் வந்து மொத்தமாக முற்றிலுமாக வந்து மறுத்திருக்காரு. அப்படி பண்ணவே இல்லை சமந்தா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுந்தலம் படத்தில் வந்து நம்ம சமந்தா வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க எங்ககிட்ட வச்சிருந்த ஒரு பெரிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் இந்த மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு என்னை வந்து ரிலீஃப் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் 2021 அப்போது. ஸோ ஏன் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது நாங்கள் வந்து 22 வருஷத்துலேருந்தே ஆகஸ்ட் மாதம் மொத்தமாக நான் வந்து படம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு பெரிய பிரேக் எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலி விஷயத்துக்காக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி இப்போ சமீபம் ஆசைப்பட்றேன். நான் வந்து பேபி பிளானிங் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து சினிமாலேருந்து குவிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும், அதை வந்து நான் வந்து நிறைய வந்து நல்லா சூப்பராக வளர்க்கணும். எனக்கு வந்து சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறத விட ஒரு நல்ல தாயாக இருக்க தான் நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங்கை இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷரின் அடிப்படையில் நாங்கள் வந்து ரொம்பவே வந்து ராப்பகலாக வேலை செஞ்சு அந்த படத்தை வந்து நடித்து முடிச்சு கொடுத்தோம். பட் இருந்தாலும் கூட திடீர்னு வந்து சமந்தா வந்து கருக்கலைப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஏன் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க, முதல்ல அவங்க பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா குழந்தை மேலே அவ்வளோ ஆசையாக இருந்தாங்க, எங்கிட்ட அவ்வளோ ப்ரெஷர் போட்டாங்க படத்தில் நடித்து முடிக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ ஆசையாக இருந்த சமந்தா எப்படி வந்து கருக்கலைப்பு பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சகுந்தலம் படத்தோட டைரக்டர் போட்டு உடைச்சிருக்காரு இந்த பெரிய நியூஸை. இதோட மட்டும் நிற்காமல் ஒரு யூடியூப்பில் ஒரு பிரபல ஜோதிடர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 2027 வருஷமே வந்து நம்ம சோபிதாவும் நாகார்ஜுனாவும் வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக இப்போ வந்து சமீபத்தில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயநாடோட நிலச்சரிவு. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாலிவுட், கோலிவுட்னு சொல்லி எல்லா வுட்ல இருந்துமே வந்து நிறைய வந்து ஃபண்டு அப்படின்றது போகப்பட்டு இருக்கு. அந்த வகையில் நம்மளோட தனுஷ் அவர்கள் வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து அதோட சிஎமோட நிவாரண நிதி உதவிக்கு வந்து ஃபண்டாக வந்து ரைஸ் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா செம வைரலாக போயிட்டுருக்கு. மக்களுக்கு எதுனாலுமே வந்து தனுஷ் இப்போ சமீப காலமாக வந்து நிற்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து அவர் கண்டிப்பாக இதை பற்றி பெரிய அப்டேட் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பக்கேஷ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.